வீடியோலாம் வேணாம், நல்லா இருக்காது, ப்ரிப்பேர் பண்ணலை, மறந்து போச்சுன்னு விடுங்கன்னு. ஊருக்கு புதுசு, நன்றி. இன்னும் 2-3 இது பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு தாரணி வந்து பிப்ரவரி மந்த் தான் போய் பார்க்க போனேன். பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. நான் அங்கே வச்சு ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்களுக்கு கன்வே பண்ணது தான் 2-3 நாள் ஆயிடுச்சு, வெயிட் பண்ண விட்டேன். ஃப்ரைடே பார்த்துட்டு போனாங்க, மண்டே தான் ரிசல்ட் சொல்கிற சூழ்நிலையாச்சு. ஆனால் அதையும் தாண்டி மேரேஜுக்கு 4 months ஆகுனாங்க. நேற்று வந்தோன்னே அன்எக்ஸ்பெக்டடாக வெல்கம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்ன ஜெண்டா மேளம், கிராக்கர்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வெல்கம் பண்ணாங்க. அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ணன் ரொம்ப நல்ல அண்ணன், எனக்கு உண்மையிலே எனக்கு கிடச்சிருக்க அண்ணன் வந்து ரொம்ப நல்ல அண்ணன். நான் படித்தது நிறைய அவனால தான். இப்போ நான் நல்ல வேலையில் இருக்கேன்னா கூட அது அவன் வந்து மெயின் ரோல். அதில் அது எதுவுமே என்ன சொல்கிறது மறக்க முடியாது அந்த மாதிரி. ஆமாம், இன்னும் இப்பயும் அப்படி தான், இனிமேலும் அப்படி தான். பொண்ணு பிப்ரவரி மந்த்து போனோம் பொண்ணு பார்க்குறதுக்கு. சும்மா பார்க்க போகலான்னு தான் போனோம். பிடிச்சிருந்துச்சு, ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் பொண்ணை. நாங்கள் பொறுத்த வரைக்கும் 4 months நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ரொம்ப மெச்சூர்டான பர்சன், ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. எதுவுமே பதட்டப்படாமல் ஒரு பக்குவத்தோட எல்லாத்தையுமே பொறுமையாக நல்லபடியாக ஹேண்டில் பண்ணி எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க. மேரேஜ் டென்ஷன் பதட்டம் எல்லாமே இருந்துச்சு, ஆனால் அந்த செகண்டில் எல்லாமே போயிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். சிஸ்டர்ஸு, 2 அக்கா தங்கச்சி எல்லாருமே கூடயே இருந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எங்கள் ஃபங்க்ஷனுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருமே அவங்களாம் ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். அவங்களாம் அவ்வளோ தூரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் அவங்க அவ்வளோ தூரம் எங்களுக்காக பண்ணாங்க. நல்லபடியாக மேரேஜை நடத்தி வச்சாங்க. ஹரிதாரணி வந்து எனக்கு அக்கா பொண்ணு. சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப க்யூட்டு, ரொம்ப சமத்து, நல்ல பொண்ணு. இவங்க வீட்டுக்கு மருமகளாக கிடச்சதுக்கு இவங்க ஒரு கிஃப்ட்டு பண்ணியிருக்கணும். ஃபியூச்சர் சூப்பராக இருக்கும். பையனும் நல்ல பையனாக தெரிகிறாரு. நல்ல பல்லாண்டு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். தாரணி சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப சமத்தாக இருக்கும். அக்கா பொண்ணு மாப்பிள்ளை வந்து நல்ல கேரக்டராக இருக்காங்க, ரொம்ப பொறுப்பான பையன். நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எங்கள் தாரணியை தைரியமாக விட்டுட்டு போவோம். ரொம்ப ஹாப்பி. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இல்லை ஒத்தையில் விட்டுட்டு போகிறோம். நல்லா மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவங்களுக்கு 2 பேருக்குமே நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது.
அவங்க வந்து ரொம்ப அதிகமாக பேசாட்டினாலும் கண்ணாலேயே அழகாக பேசிக்கிறாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பாபாவுக்கு வந்து என்ன சொல்கிறது, இவ்வளோ நாளாக பொண்ணு பார்த்தோம், நல்லபடியாக பொண்ணு முடிஞ்சிருச்சு. அவருக்கு வந்து இன்னும் மென்மேலும் வளருவார், நிறையா பொசிஷனுக்கு போவார். அவருக்கு என்ன சொல்கிறது, அவர் ஒரு குழந்த மாதிரி, அவருக்கு வந்து போவாங்கிறதே தெரியாது. மேட்ரிமோனியில் பார்த்தது தான் பொண்ணு. சரி ஃபோட்டோவில் பார்த்துட்டு சரி நேரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஓகே ஆயிடுச்சு. பொண்ணு வந்து நல்ல பொண்ணாக இருந்தால் போதும், வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை எங்களுக்கு. அந்த மாதிரி தான் போனோம் நாங்கள். ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், பொண்ணு நல்லா இருக்கணும். அது வெட்டிங் நல்லா இருந்துச்சு. நல்ல பாசமான பையன் தான். எனக்கு கூட பிறந்தவங்கெல்லாம் யாரும் கிடையாது. சித்தி பையன்தான். ஆனாலும் இது வரைக்கும் நான் வந்து அவனை சொந்த தம்பியாக தான் நான் அவனை பார்த்துட்ருக்கேன். அவனும் என்னை சொந்த அக்காவாக தான் பார்த்துட்ருக்கான். எனக்கு எந்த ஒரு விசேஷம்னாலும் சரி கூட நின்று செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற இதெல்லாம் நான் யோசிச்சதே இல்லை. ஏன்னா எனக்கு அவன் முத நாளே வந்துடுவான், முத நாளே வந்து நின்று எல்லாத்தையும் எடுத்து நின்று செய்யவும் செய்வான். எப்பயும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பான். தம்பி அக்கா அந்த மாதிரி இல்லை. ஆனால் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்குவான். எனக்கு வீட்டில் சித்திக்கு தங்கச்சி கூட கேட்க மாட்டான், எனக்கு கேட்பான். எனக்கு எதனால அவன் தான் செய்வான் அப்படின்னு சொல்கிறதோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அண்ட் உலகநாதன் அண்ட் ஹரிதாரிணி, நீங்கள் 2 பேரும் இன்றைக்கி இருந்த அதே ஒரு ஹாப்பினஸோட லைஃப் லாங் இருக்கணும். கடைசியாக எங்கள் வெட்டிங்க்கு வந்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அயன் ஸ்டுடியோ மணியண்ணனை பொறுத்த வரைக்கும் அவங்க டீம் எப்பயுமே நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. எல்லா வெட்டிங்குமே நல்லா பண்ணி கொடுப்பாங்க. என் தங்கச்சி வெட்டிங்னாலும் சரி, என் வெட்டிங்னாலும் அவங்களுக்கு எங்கள் பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறோம். இன்னும் 2-3 இது பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன். ரிவ்யூஸ் பார்த்துட்டு அவங்க ஃபோட்டோ வந்த பிறகு தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஃபோட்டோ வந்த பிறகு தான் சொல்லுவேன்.